ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் ஹேஸ் பீன் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிக்ஸ் இந்த வேர்ல்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். உங்களுக்கு தெரியும் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா, வியட்நாம் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு, டெவலப்பிங் போயிட்டு இருக்கு. இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இருக்கு. அவங்க ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்னு சொல்றாங்க, ஃபாஸ்டஸ்ட்னு கொடுக்கல, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஈஸியான ஸ்டேட்மெண்ட்டு சரிங்களா? இதுதான் என்ன, இந்த கொஸ்டின்ஸ் தான் பேர் என்னன்னு சொன்னது, ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு சரிங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் வியட்நாம் ஹஸ் லெட் பை த மல்டி பார்ட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டம், அதெல்லாம் நமக்கு தெரியாது சரிங்களா? ஸோ ஒன்று நம்ம கரெக்ட்னாலே என்ன ஆயிடுச்சு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, நமக்கு லாக் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நமக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தெரியலனாலும் அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபார் எ லாங் டைம் ரொம்ப வருஷமா வியட்நாம்ஸ் லோ லேபர் காஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஹேவ் அட்ராக்டட் குளோபல் மேனுஃபேக்சர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா நாலாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம், நாலாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா க்ரோயிங் ஃபாஸ்ட் அண்ட் ஒரு சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரியில் லேபரோட காஸ்ட் எப்படி இருக்கும், ஒரு சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரியில் எப்படி இருக்கும், காமன் சென்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு இது யூரோப் கண்ட்ரியில் அதிகமாக இருக்கும். யாருக்கா அந்த கான்செப்ட் புரியாமல் இருக்கா? புரியாமல் இல்லை சரிங்களா? ஸோ அப்போது ஒரு க்ரோயிங் கண்ட்ரி, அதுவும் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்படி தான் இருக்கும், அப்சல்யூட்டாக கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் சரிங்களா? ஸோ 1 and 4 கரெக்ட்னாலே நமக்கு ஆன்சர்ஸ் வந்துடும் இந்த கொஸ்டினுக்கு சரிங்களா? ஸோ ஈவன் உங்களுக்கு 3 தெரியலனாலும் என்ன பண்ணுறாங்க, 3ல வியட்நாம்ஸ் எக்கனாமிக் க்ரோத் லிங்க் டு த இட்ஸ் இன்டெகிரேஷன்ஸ் வித் குளோபல் சப்ளை செயின் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, இதுலையுமே பெருசாக டவுட் பண்ற மாதிரி கிடையாது. எக்கனாமிக் க்ரோத் வந்து லிங்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இன்டெகிரேஷன்ஸ் வித் குளோபல் சப்ளை செயின்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த இதில் எல்லா கண்ட்ரியுமே இதை தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல வியட்நாம் எடுத்துட்டு இந்தியா போடுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? இந்தியா போட்டாலும் சைனா போடுங்க, சரி வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கண்ட்ரி சொல்லுங்க, எந்த கண்ட்ரினாலும் போடுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பாகிஸ்தான் போட்டுக்கலாமா? பாகிஸ்தான் எக்கனாமிக் க்ரோத் லிங்க் டு இன்டெகிரேஷன்ஸ் வித் குளோபல் சப்ளை செயின் ஃபோக்கஸ். எல்லாருமே அதை தானே பண்ணுவாங்க அப்சல்யூட்டா. அவங்க எக்கனாமிக் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, இன்டெகிரேட் டு குளோபல் சப்ளை செயின். என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தான்காரன், இது அரப் கண்ட்ரிஸோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், சைனாவோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அது மூலமாக அவங்களோட எக்ஸ்போர்ட்டை க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரோட டார்கெட்டும் அதாக தான் இருக்கும். அது என்ன வியட்நாமுக்கு நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ அதில் ஒன்று அப்சல்யூட்டாக 1, 3, 4 கரெக்டாக இருக்க வாய்ப்பு அதிகம் சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மல்டி பார்ட்டி பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஆக்சுவலாக அது தெரியாது, எனக்கு தெரிஞ்சுக்கணும், நமக்கு தேவையில்லை சரிங்களா? இன்கேஸ் தெரியலன்னா நம்ம இந்த இடத்துல 100% நமக்கு தெரியும் கிடையாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஏன்னா 1, 2, 3, 4 கிடையாது ஆப்ஷனில். இருந்தாலும் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து எனக்கு 100% தெரியாது. ஆப்ஷனை நான் மறைச்சிட்டே பார்த்தாலும் 1 and 4 என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் இந்த கொஸ்டினுக்கு.